அப்பாவுடைய செயல்களை உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ மகனுடைய முதல் திரைப்படத்தை பத்தி எந்த அளவு எதிர்பார்ப்பு இருக்கும்? இப்போ சோசியல் மீடியா முழுக்க அலற வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம் ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய முதல் பேட்டி தான். விஜய் அவர்கள் பத்தி அவர் ஏதாவது பேசுவாரா அப்படின்னு எதிர்பார்த்த பலருக்குமே ஷாக் கொடுத்திருக்காரு. அவரை பத்தி பரவுன 1000 வதந்திகளுக்கு எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம அவரோட அமைதியான பேச்சால முற்றுப்புள்ளிய வச்சிருக்காரு சஞ்சய் அவர்கள். அவருடைய முதல் படமான சிக்மா மூலமா இவர் ஹாலிவுட்ல படம் இயக்குற வாய்ப்பு கிடைக்குதோ அன்னைக்குதான் என் படத்தோட நாயகனா என் அப்பாவை நிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட கேட்ட கேள்வி எப்படி, ஒருவேளை உங்களுக்கு ஹாலிவுட்ல இயக்க சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா நீங்க ஹீரோவா யாரை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம கண்டிப்பா விஜய் அவர்கள் தான் என்னுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அவருடைய அப்பா மேல அவர் வச்சிருக்கிற பாசம் அப்படின்னு இப்போ ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல நிறைய பிராங்க் பண்ணுவேன், எக்ஸாமையே போஸ்ட்போன் பண்ண வைக்கிற அளவுக்கு நான் ஒரு குறும்புக்கார பையன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா நடிக்கிற ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்த பிறகு அப்பையில இருந்து எனக்கு திரைப்படங்கள் மீது ரொம்பவுமே ஆர்வம் அதிகம். அதனாலதான் நான் அதுக்காகவே படிப்புகளையும் படிச்சேன். ஒரு நாள் கதை சொல்லணும் அப்படின்னு உருவான ஆசைதான் இன்னைக்கு ஒரு இயக்குனரா நிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் ரொம்ப அமைதியானவங்க தான். ஆரம்பத்துல பேசவே யோசிப்போம். ஆனா எனக்குள்ள இருக்கிற சினிமா பிரியருக்கு யுவன் சாரோட இசைதான் எப்பயுமே பெருமருந்து அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா அவர்களை எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இந்த திரைப்படத்துல அவர் கொண்டு வரலாம் அப்படின்னு ரொம்பவுமே ஆசைப்பட்டேன் அப்படின்னு அவர் ஒரு ஃபேன் பாயா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. நாமும் ஒரு நாள் கதை சொல்லணும் அப்படின்னு உருவான ஆசையில தொடங்கி இவர் பேசின பேச்சுக்களும் அண்ட் விஜய் அவர்கள் பத்தி இவர் சொன்ன விஷயங்களும் சோசியல் மீடியால ரொம்பவுமே வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.